கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஜாதி வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரான அவர் தான் நம்மை உண்டாக்கினார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறாராம். யாரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்களோ, நாம் கடந்த நாளில் வாசித்தோம், தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தொழுது கொள்ளுகிற யாவரும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார், அவங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எந்தெந்த காரியத்தில் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமோ அதில் ஆசீர்வதிக்கிறார். அதுல வேற எந்த வித்தியாசம் இல்லை அப்படி சொல்றார். யூதர்கள் தான் தேடணும், கிரேக்கர் தான் கர்த்தரை தேடணும் அப்படிலாம் இல்லை. யார் தேவனை தேடுகிறார்களோ, யார் தேவனை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவரை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறார். நண்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளுகிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? தம்மை தொழுது கொள்ளுகிற யாவரும் அப்படின்னா அவரை ஆராதிக்கிற, அவரை உயர்த்துகிற, அவரை மகிமைப்படுத்துகிற, அவர்தான் என் தெய்வன், அவர்தான் என் மீட்பர், அவர்தான் என் ராஜா என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறாராம். அவங்க வாழ்க்கையில தேவ நன்மையான காரியங்களை செய்ய உண்மையிலவராயிருக்கிறார். ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, நீங்கள் அவரை தொழுது கொள்ளுங்க, அவரை உயர்த்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை ஆராதியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை சுவாமி, எல்லாரையும் ஒரே மாதிரி நீர் பார்க்கிறீர். உம்மை நேசிக்கிற பிள்ளைகள், உம்மை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறீரப்பா. கர்த்தருடைய நாமத்தினால உம்மை தொழுது கொள்ளுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள், தொழுது கொள்ளுகிற யாவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அப்பா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். சமாதான நதியினால் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக கடந்து போகிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுவதாக, அவங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாவதாக. சுவாமி, இந்த காலை வேளையில் நம்முடைய பாதத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆத்தும ரட்சிப்படைய உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.